கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலே கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை வாழ்த்துகிறேன். ஏசப்பா நல்லவர், பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். பிறந்த நாளை காண்கிற நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க போகிறீங்க. திருமண நாளை காண்கிற நீங்களும் ஆசீர்வாதமாக இருக்க போகிறீங்க. பயப்படாதீங்க, கவலைப்படாங்க, எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வாதம். இன்றைய ஜீவார்த்தைக்கான வசனத்தை வாசிப்போமா? 1 நாளாகமம் 12வது அதிகாரம் 40வது வசனம். இசக்கார், செபுலோன், நப்தலின் எல்லை மட்டும் அவர்களுக்கு சமீபமாய் இருந்தவர்களும் கழுதைகள் மேலும் ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் மாடுகள் மேலும் தின்பண்டங்களாகிய மா, அத்திப்பழாடைகள், வத்தலான திராட்சைப்பழங்கள், திராட்சரசம், எண்ணெய், ஆடு மாடுகள் ஆகியவைகளை வேண்டிய மட்டும் ஏற்றி கொண்டு வந்தார்கள். இஸ்ரவேலில் மகிழ்ச்சி உண்டாயிற்று. வேண்டிய மட்டும் ஏற்றி கொண்டு வந்தார்கள். இந்திய ஜீவார்த்தையின் தலைப்பு வேண்டிய மட்டும் கிடைக்கும். வேண்டிய மட்டும், அதாவது அப்படின்னா நமக்கு தேவையான அளவு எல்லாம் கிடைக்கும். எவ்வளோ பெரிய அருமையான வார்த்தை பாருங்க. தாவீது நாட்களில் என்னென்ன தேவையோ, சாப்பாடு, கழுதை, ஒட்டகம், ஆடு மாடு, தின்பண்டங்கள் எல்லாம் வேண்டிய மட்டும் ஏற்றி கொண்டு வந்தாங்களாம். பாருங்களேன், ஆண்டவர் பெரியவர். ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இன்னைக்கு எல்லாருக்கும் வாழ்க்கையில் நிறைய பற்றாக்குறைகள், குறைவுபட்ட வாழ்க்கை. ட்ரெஸ்ஸு குறைவு, சாப்பாடு குறைவு, இருக்கிற இடத்துல இடம் குறைவு, அப்படி தான் இங்கே போயிட்டு இருக்காங்க. நல்லா வாழ்க்கையில் இன்னைக்கு அப்படி தான் நிறைய பேருக்கு வாழ்க்கை இருக்குது. ஏன் ஆண்டவரால் அற்புதம் செய்ய முடியாதா? முடியும். வேண்டிய மட்டும் எல்லாமே ஆண்டவரால் தர முடியும். ரூத்துடைய வாழ்க்கையை பாருங்களேன். அவள் மோபாவிய தேசத்திலேருந்து அவள் எங்கே வந்தா? இஸ்ரேல் தேசத்துக்கு. எல்லாம் அவளுக்கு என்னென்ன தேவை அத்தனை வேண்டிய மட்டும் ஆண்டவர் இஸ்ரேல் தேசத்தில் அவளுக்கு கொடுக்குறார். மகிமையான தேவன் பாருங்களேன். அவன் அந்த தேசத்துக்குள்ளே வந்து அவள் வயலில் பொறுக்க போன இடத்துலையே கர்த்தருடைய தயவு அங்கே வெளிப்படுது. போவாசுடைய கண்களில் கிருபை கிடைக்குது, தயவு கிடைக்குது. அங்கேயே தண்ணி, சாப்பாடெல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் வாழ்க்கையை பாருங்களேன். பாழான வாழ்க்கையை கட்டுவதற்கு தெய்வ பயமுள்ள அநேக ஆஸ்திகளுக்கு சொந்தக்காரனான அந்த போவாச ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கை எப்படி ஆஸ்வதிச்சார். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பற்றாக்குறைன்னு உங்கள் வாழ்க்கையில் இல்லை. இயேசுப்பாவை சார்ந்து கொள்ளுங்க. வேண்டிய மட்டும் உங்களுக்கு கிடைக்கும். அன்றைக்கு தாவீது நாட்களில் வேண்டிய மட்டும் எல்லாத்தையும் ஏற்றி கொண்டு வந்தாங்களாம். அதே ஆண்டவர் இன்றைக்கு கிரியை செய்ய போகிறார். இன்று முதல் கிரியை செய்ய போகிறார். தேவ நாமம் மகிமைப்பட போகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அற்புதர் என்பதை நீங்கள் ருசிக்க போகிறீங்க. ஜெபமனோமா ஜெபிக்கலாம். நாம் ஆண்டவரை தாவீது நாட்களில் வேண்டிய மட்டும் தேவையானதை ஏற்றி கொண்டு வந்ததைப் போல இதோ உம்முடைய கிருபை, உம்முடைய பிரசன்னம் வெளிப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. யாரெல்லாம் குறைபட்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் தேவைகளோடு கூட இருக்கிறார்களோ, எல்லாருடைய வாழ்க்கையிலும் எல்லாமே அவர்களுக்கு தேவையான அளவு வேண்டிய மட்டும் கிடைக்கட்டும் என்று உம்முடைய ஊழியக்காரன் மனதார ஜெபிக்கிறேன். அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே, அதிசயம் நடக்கட்டும். வியாதிப்பட்டவர்கள் சுகம் அடையட்டும். சமாதானத்துக்கு சமாதானம் உண்டாகட்டும். தேவைகளோடு இருப்பவர்களுக்கு தேவைகளை சந்தித்து விட்டு நன்றி. குறிப்பாக ஆண்டவரே, எதிர்காலத்தை குறித்து பயந்திருக்கிற அனைவரையும் ஆசீர்வதிச்சிருங்க. இந்த நாளில் ஒரு அற்புதம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடக்கட்டும். நீர் அப்படி செய்து நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.